வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுகிறேன். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி குரு பூஜை. சிலைக்கு அமைச்சர்கள் தலைவர்கள் மரியாதை. நினைவிடத்தில் அஞ்சலி. அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதி வேட்பாளர் பட்டியல் தேமுதிக வெளியிட்டது. மேட்டூர் அணை நீர்த்திறப்பு 4000 அடியாக குறைந்தது. பாசனத்திற்காக தொடர்ந்து நீர் திறக்க முடியாத நிலை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. நாட்டுக்காக எல்லைப் பகுதியில் நின்று உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வானொலி மூலம் 25வது முறையாக மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார். அவர் தனது உரையில் நமது விழா நாட்கள் இயற்கையோடு இணைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் விழா நாட்களை ஒட்டி வீடுகளை சுத்தப்படுத்துவதை பார்க்கலாம் என குறிப்பிட்ட மோடி, தற்போதைய தேவை சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்துவதாகும் என்று தெரிவித்தார். தீபாவளி திருநாள் பல நாட்கள் கொண்டாடப்படும் திருநாள் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு வீரர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்துள்ளதாகவும் அவர்களின் தியாகத்தை போற்றுவதாகவும் தெரிவித்தார். பனியிலும் வெயிலிலும் நின்று நம்மை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு மக்கள் தரும் ஆதரவுக்கும் அன்புக்கும் தம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மோடி குறிப்பிட்டார். இந்த தீபாவளியை ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் மோடி உருக்கமாக குறிப்பிட்டார். காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு அருகே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரருக்கு அவருடைய சொந்த ஊரில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. ஹரியானா மாநிலம் குருஷேத்திரத்தில் உள்ள ராணுவ வீரர் மன்தீப் சிங் 17வது படைப்பிரிவில் பணியாற்றி வந்தார். காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு அருகே இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த தீவிரவாதிகள் மீது இந்திய ராணுவ வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த சண்டையில் ராணுவ வீரர் மன்தீப் சிங் வீரமரணம் அடைந்தார். அவருடைய உடல் காஷ்மீரில் இருந்து டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் சொந்த ஊரான குருஷேத்ராவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டர் மற்றும் அரசு அதிகாரிகள் ராணுவ வீரரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஏராளமான கிராம மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ராணுவ வீரர்களின் இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 109ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் 54ஆம் ஆண்டு குரு பூஜையை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தமிழையும் தேசியத்தையும் தமது இரு கண்களாக போற்றியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய 109ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் 54வது குரு பூஜையும் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, மணிகண்டன், விஜயபாஸ்கர், உதயகுமார் உள்பட 9 அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மதுரையை இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் வகையில் 5000 கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சாலை அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். ஐயா அவருடைய இந்த பிறந்த நாள் அன்று அன்னை மீனாட்சியினுடைய இந்த நகரத்திற்கு ஒரு சுற்றுச்சாலை அமைக்கக்கூடிய வகையில் ரூபாய் 5000 கோடி ரூபாயிலே மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பிலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம்.
திமுக சார்பில் தேவர் சிலைக்கு அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் கதிரவன் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். திரளான பெண்கள் பால்குடம் ஏந்தி வந்து தேவர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தனர். சமூக ஒற்றுமையை நிலைநாட்ட உறுதிமொழி ஏற்போம் என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 109வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, அரசியல் ஒழுக்கத்தை கடைபிடித்தவர் தேவர் என்று புகழுரைத்தார். ஒழுக்கம், பிரம்மச்சரியம், கட்டுப்பாடு இவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்த பசும்பொன் தேவர் திருமகனாருடைய குருபூஜை நிகழ்ச்சிக்கு 41வது வருடமாக நான் வருகிறேன். சமூக ஒற்றுமையை நம்முடைய தெற்கு மாவட்டங்களிலே நாம் நிலைநாட்டுவதற்கு தேவர் திருமகனாருடைய இந்த நல்ல நாளிலே உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு அக்கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர் தேவர் என்று குறிப்பிட்டார். பெருந்தலைவர் காமராஜர் போன்ற அமரர் சத்தியமூர்த்தி போன்ற பல தலைவர்களோடு இணைந்து காங்கிரஸ் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் பசும்பொன் அமரர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய நினைவிடத்திலே சென்று மலரஞ்சலி செலுத்துவதிலே காங்கிரஸ் கட்சி அதை கடமையாக கொள்கிறது, மகிழ்ச்சியாக கருதுகிறது. அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தேமுதிக இன்று வெளியிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய பேரவைத் தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி திருப்பரங்குன்றம் தொகுதியில் தனபாண்டியன் போட்டியிடுகிறார். தஞ்சாவூரில் அப்துல்லா சேட்டும், அரவக்குறிச்சி தொகுதியில் எம் முத்துவும் போட்டியிட உள்ளதாகவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 5000 கன அடியிலிருந்து 4000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடக அரசு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடும் என்ற நம்பிக்கையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 12000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்தும் குறைந்து வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் தற்போது 42.49 அடியாகவும், நீரிருப்பு 15.55 டிஎம்சி ஆகவும், நீர்வரத்து 116 கன அடியாகவும் உள்ளது. டெல்டா பாசன பகுதிகளில் பயிர் சாகுபடி முடிவடைந்த நிலையில் நீர் தேவையும் குறைந்துள்ளதால் கடந்த 2 நாட்களாக வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பை நிறுத்தியுள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துவிட்டது. எனவே தற்பொழுது வினாடிக்கு 4000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் டெல்டா பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று தென் திசை பகுதிகளில் பரவி மழை பெய்துள்ளதால் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இந்த ஆண்டு 390 மில்லிமீட்டரிலிருந்து 440 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு இயல்பு மழை அளவான 440 மில்லிமீட்டரை காட்டிலும் 53% அதிக மழை பெய்ததாக பாலச்சந்திரன் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை இடைவெளி விட்டு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை இன்று, அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி முதல் துவங்கியுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில்
மிதமான மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். பலூச்சிஸ்தானில் கைது செய்யப்பட்ட அப்துல் வாஹித் என்பவரை விடுதலை செய்ய கோரி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாகிஸ்தானில் உள்ள மிகப்பெரிய மாகாணம் பலூச்சிஸ்தான். பாகிஸ்தானிலிருந்து விடுதலை கோரி அங்குள்ள மக்கள் பலூச் தேசிய இயக்கம் என்ற பெயரில் பல ஆண்டு காலமாக போராடி வருகிறார்கள். இந்நிலையில் மருத்துவமனை ஒன்றில் பணிபுரியும் பலூச்சிஸ்தான் தனிநாடு ஆதரவாளரான அப்துல் வாஹித் என்பவர் அங்குள்ள எழுத்தாளர்களின் புத்தகங்களை அச்சிடவும் பாகிஸ்தான் எதிர்ப்பு பதாகைகளையும் அச்சடிக்க உதவியதாகவும் கூறப்படுகிறது. அவரை கைது செய்து பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைத்துள்ளது. இதையடுத்து வாஹித்தை விடுதலை செய்ய கோரி அவருடைய குடும்பத்தினரும் பலூச்சிஸ்தான் தனிநாடு ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இருவேறு சாலை விபத்துகளில் 5 பேர் பலி, காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பசும்பொன் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை நந்தனத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்துராமலிங்க தேவரின் 109வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சென்னை நந்தனத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, ராஜேந்திர பாலாஜி, பி தங்கமணி, எஸ்பி வேலுமணி, மாப்பா பாண்டியராஜன், MC சம்பத் உள்ளிட்ட அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். மக்களவை துணைத் தலைவர் M தம்பிதுரை, நவநீத கிருஷ்ணன் MP மற்றும் அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை ஒட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, மாநிலங்களவை உறுப்பினர்கள் TKS இளங்கோவன், RS பாரதி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 109ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையையொட்டி நந்தனத்தில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 109ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையை ஒட்டி நந்தனத்தில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, மூத்த தலைவர் குமரி அனந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் வைக்கும் கோரிக்கைக்காக பாரதிய ஜனதா குரல் கொடுக்கும் என அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தேவர் ஜெயந்தியை ஒட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு பாரதிய ஜனதா சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் வைக்கும் கோரிக்கையில் பாரதிய ஜனதாவுக்கும் உடன்பாடு உண்டு என்று தெரிவித்தார். மரியாதைக்குரிய தேவர் பெருமகனார் அவர்களின் பெயர் விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களைப் போலவே நாங்களும் அதை ஆதரிக்கிறோம். அது பரிசீலனையில் உள்ளது. அதற்கு எந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் முடிவெடுப்பார்கள். திருநெல்வேலியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 109வது குரு பூஜையை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 109வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பால்குடம் எடுத்தும் முளைப்பாரி சுமந்தும் பல்வேறு அமைப்புகள் மரியாதை செலுத்தி வருகின்றன. திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள தேவரின் முழு உருவச் சிலைக்கு தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் லக்ஷ்மணன் தலைமையில் நிர்வாகிகள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் தயாசங்கர் தலைமையில் ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். இந்திய ஜனநாயக கட்சி மாநகர் மாவட்ட தலைவர் துரை தலைமையில் தேவரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை ஒட்டி பழனியில் உள்ள அவருடைய சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் ரஞ்சித் குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலர் சுரேஷ்குமார், பொருளாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி தேர்தலை முன்னிட்டு அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 28ஆம் தேதி அதிமுக, திமுக வேட்பாளர்கள் அரவக்குறிச்சியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நூக்கியாக கவுண்டனூர் பகுதியில் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் சேந்தமங்கலம், மேல்பாகம், சாந்தப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு கடந்த 3 நாட்களில் மட்டும் தமிழகம் முழுவதும் 390 கோடி ரூபாய்க்கு மது வகைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 20% கூடுதலாக மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி இந்த ஆண்டு மது விற்பனையானது சுமார் 390 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையாகி இருப்பதாக டாஸ்மாக் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் முழுவதும் 6700க்கும் அதிகமான டாஸ்மாக் விற்பனைகள் மூலம் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை காலத்தில் சுமார் 372 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகி இருந்தது. இந்த ஆண்டு கடந்த 26ஆம் தேதியிலிருந்து தீபாவளி பண்டிகையான நேற்று வரை சுமார் 390 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மது விற்பனையாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது கடந்த ஆண்டு விற்பனையுடன் ஒப்பிடுகையில் 20% அதிகம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தீபாவளி பண்டிகையில் மது பிரியர்களுக்கு விரும்பிய வகையான மது வகைகள் கிடைக்கப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இதற்கு காரணம் டாஸ்மாக் நிறுவனம் மது வகைகள் போதிய அளவில் கொள்முதல் செய்யப்படாதது இதுக்கு ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் மாரியப்பன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். விருதுநகர் அருகே ராஜபாளையம் தென்காசி சாலையில் மங்காபுரத்தை சேர்ந்த ஆனந்த் என்பவர் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். தென்காசி நோக்கி சென்று கொண்டிருந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல் கண்காணிப்பாளரான சங்கேஸ்வரன் தலைமையில் காவல்துறையினர் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனை ஏற்காத பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை விரைவில் கைது செய்யப்படுவார் என காவல்துறை உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். சிவகங்கை அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பலியாகினர், 3 பேர் காயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் முருகேசன் என்பவர் தனது தலை தீபாவளியை கொண்டாடிவிட்டு தனது மனைவியுடன் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையிலிருந்து வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே முருகேசன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் பலியாகினர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 பேர் காரைக்குடி மற்றும் மதுரை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து சாக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு சென்றபோது பாப்பாக்குடி அருகே மதகு பாலத்தில் கார் மோதியதில் ஒரு குழந்தை உள்பட 3 பேர் பலியாகினர். சென்னை சேலையூரை சேர்ந்த அரவிந்த் மற்றும் மடிப்பாக்கத்தை சேர்ந்த முரளிகிருஷ்ணன் ஆகியோர் குடும்பத்துடன் கும்பகோணத்திற்கு காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அரியலூர் மாவட்டம் பாப்பாக்குடி அருகே மதகு பாலத்தில் கார் மோதியதில் அரவிந்த், அவருடைய குழந்தை சஷ்வந்த் மற்றும் முரளிகிருஷ்ணனின் மனைவி சந்தோஷி ஆகிய 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். அரவிந்த் மனைவி சரண்யா, முரளிகிருஷ்ணன் மற்றும் அக்ஷத் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்தனர். ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் படுகாயமடைந்த 3 பேரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.
தமிழகத்தில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசி வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் அறிவித்திருந்தது. சென்னையில் அண்ணா நகர், வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, அண்ணா சாலை, தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. தீபாவளி நாளான நேற்று மழை பெய்து விடுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருந்த நிலையில் மழை இன்று முதல் பெய்ய தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 4 to 5 months மழையே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்தது, கடுப்பாக இருந்தது வெளில கிளம்பவே. தீபாவளி ஷாப்பிங் கூட என்னடா இது வெயிலில் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு இருந்தது. தீபாவளி கழிச்சு இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதால இன்னைக்கு ஷாப்பிங் வந்திருக்கும். ப்ளசண்ட்டாக இருந்தது, டிராஃபிக் எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் எதிர்பார்த்துருந்தோம். வெயில் தான், பட் நேற்று வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணல எங்களை. ரொம்ப நல்லாவே இருந்த கிளைமேட்டு இன்றைக்கி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. புகையும் இல்லை, எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதாவது தீபாவளிக்குன்னு மக்கள் என்ஜாய் பண்ணுறது 2 பண்டிகையில் ஒரு பண்டிகை. போன வருஷம் மழை பெஞ்சது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, இந்த வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இனிமேல் கண்டிப்பாக மழை பெய்யணும், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும், மக்களுடைய எதிர்பார்ப்பும். இத்தனை நாள் வெயிலில் இருந்தது, இன்றைக்கி மழையில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் சென்னை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, டிராஃபிக் இல்லாமல் நம்ம சௌகரியம் போல் வந்து முன்ன மாதிரி இடிபாட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் ஃப்ரீ ஆகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. மழை கிளைமேட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சென்னை ரொம்ப ஹீட்டாக கசகசன்னு எங்கே பார்த்தாலும் கூட்ட நெரிசலாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல, கொஞ்சம் தீபாவளிக்கு அடுத்த நாளுங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. கிளைமேட்டும் எங்களுக்கு ரொம்ப சில்னஸாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்குது எங்களுக்கு. திருவள்ளூரில் இன்று பல இடங்களில் அதிகாலை முதல் பரவலாக சாரல் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி பகுதியில் மிதமான மழையும், திருவள்ளூர், பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையும் பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நெடுங்காலத்துலேருந்து நல்ல மழை பெஞ்சுன்னு இருக்குது. மழை பெஞ்சதால் ரோட்டில் வந்து தண்ணிங்க நிற்கிது. இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணிங்கள்லாம் வந்து தேங்காமல் இருந்து பார்த்துருந்தா நல்லாயிருக்கும். சுவிட்சர்லாந்து டென்னிஸ் போட்டி இறுதிப் போட்டியில் நிஷிகோரி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சோயூஸ் விண்கலம் மூலம் பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற 3 அறிவியலாளர்கள் கஜகஸ்தான் எல்லைப் பகுதியில் பாராசூட்டின் உதவியுடன் பத்திரமாக தரையிறங்கினர். அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் பன்னாட்டு ஆய்வு மையம் விண்வெளியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு மையத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்லவும் பழுதுகளை சரி செய்யவும் விஞ்ஞானிகள் அடிக்கடி பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று வருகின்றனர். ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி ஆய்வு மைய ஆலோசகர் அனடோலி இவானிசன், அமெரிக்காவை சேர்ந்த நாசா விஞ்ஞானி கேட் ரூபின்ஸ், ஜப்பானை சேர்ந்த டாக்கியூபா ஒனிஷி ஆகிய மூவரும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சோயூஸ் விண்கலம் மூலம் பயணம் மேற்கொண்டனர். விண்வெளி ஆய்வு மையத்தில் பல்வேறு பணிகளை நிறைவு செய்து இவர்கள் ஆய்வு மையத்தில் இருந்து பிரிந்து பூமிக்கு திரும்ப திட்டமிட்டனர். இந்த 3 அறிவியலாளர்களும் பாராசூட்டின் உதவியுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட வாகனத்தில் கஜகஸ்தான் எல்லைப் பகுதியில் பத்திரமாக தரையிறங்கினர். இவர்களை ஆய்வு மைய அலுவலர்கள் அன்புடன் வரவேற்றனர். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் டென்னிஸ் போட்டித் தொடரின் இறுதிச் சுற்றுக்கு ஜப்பானின் நிஷிகோரியும் குரோஷிய வீரர் மரின் சிலிக்கும் முன்னேறியுள்ளனர்.
சுவிட்சர்லாந்து டென்னிஸ் தொடர் போட்டி பாசல் நகரில் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் அரையிறுதிப் போட்டியில் ஜப்பானின் நிஷிகோரி 4-6, 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் கில்ஸ் முல்லரை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் குரோஷிய வீரர் மரின் சிலிக் ஜெர்மனியின் மிசா வேக்கைஃபுடன் மோதினார். இந்த போட்டியில் மரின் சிலிக் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இறுதிப் போட்டியில் நிஷிகோரியும் சிலிக்கும் பல பரீட்சை நடத்தவுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுகிறேன். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி குரு பூஜை. சிலைக்கு அமைச்சர்கள் தலைவர்கள் மரியாதை. நினைவிடத்தில் அஞ்சலி. அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதி வேட்பாளர் பட்டியல் தேமுதிக வெளியிட்டது. மேட்டூர் அணை நீர் திறப்பு 4000 அடியாக குறைந்தது. பாசனத்திற்காக தொடர்ந்து நீர் திறக்க முடியாத நிலை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.